பாத்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட எல்லாரும் முறையிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கரம் அபயக்கரமா அமைஞ்சா நம்மளோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா சிவபெருமான் அவரோட சக்தி எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி ஒரு வேலா உருவாக்கி இருக்காருங்க. இந்த வேலை முருகப்பெருமான் கிட்ட கொடுத்து இருந்தா சூரசம்ஹாரம் நடந்திருக்குமாங்கிறது தெரியலீங்க. ஆனா சிவபெருமான் என்ன பண்றாருன்னா அந்த வேலை தன்னோட சக்தி கிட்ட கொடுத்து, இந்தாம்மா உங்களோட பையனை நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்றாரு. அப்போ தாயாரும் பாத்தீங்கன்னா தன்னோட சக்திய அந்த வேலில ஒன்றிணைச்சு சக்தி வேலாகவும் வெற்றி வேலாகவும் முருகப்பெருமானிடம் கொடுத்து, நீ போய் சூரனை சம்ஹாரம் செய்து விட்டு வான்னு சொல்றாங்க. இப்படி இங்க வேல் வாங்கக்கூடிய இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வா பார்க்கப்படுதுங்க. எதனால அப்படின்னா பல இடங்கள்ல வேல் வாங்குற நிகழ்வு நடந்திருந்தாலும் சிக்கல்ல வேல் வாங்கும் போது அந்த நிமிஷத்துல முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமியா எழுந்தருளி இருக்காருங்க. அதனால வேலை கையில வாங்கும் போது அவரோட முகத்துல பாத்தீங்கன்னா முத்து முத்தா வியர்வை துளிகள் வந்திருக்கு. இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா இன்றளவும் இருப்பதா சொல்லப்படுதுங்க. கந்த சஷ்டி விழா ரொம்ப சிறப்பா இங்க கொண்டாடப்படுதுங்க.